விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -8 காதல் மனவேதனைக்கு மதிப்புள்ளதா. நந்தினி லண்டனுக்கு குடிபெயர்ந்து வாரங்கள் கடந்துவிட்டன. அவளும் விக்ரமும் தங்கள் உறவை வலுவாக வைத்திருக்க முயன்றாலும். ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். அழைப்புகள் குறுகியதாகிவிட்டன. செய்திகள் குறைவாகவே வந்தன. மேலும் பேசப்படாத தூரம் அவர்களிடையே குடியேறியது. விக்ரமின் தனிமை. விக்ரம் தனது மருத்துவமனையில் தன்னை மூழ்கடித்து. தன்னை திசைதிருப்ப இரவுகளில் வேலை செய்தார். நோயாளிகள் அவரை வணங்கினர். அவரது சக ஊழியர்கள் அவரை மதித்தார்கள். ஆனால் அவர் ஒரு காலியான அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டிற்கு வந்தபோது. அமைதி காதைக் கெடுக்கும். ஒரு மாலை டாக்டர் மீரா அவர் தனது தொலைபேசியை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டார். இன்னும் அவளுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறார். அவர் ஒரு புன்னகையை கட்டாயப்படுத்தினார். அவள் பிஸியாக இருக்கிறாள். மீரா அவருக்கு அருகில் அமர்ந்தார். நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா. அவர் மூச்சை வெளியேற்றினார். எனக்கு தெரியாது மீரா. நாங்கள் பிரிக்க முடியாதவர்களாக இருந்தோம். இப்போது நாங்கள் இரண்டு வெவ்வேறு உலகங்களில் வாழ்வது போல் உணர்கிறோம். மீரா அவரது மீது ஆறுதல் கையை வைத்தாள். காதல் என்பது ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல. அது தூரத்தை புரிந்துகொள்வதும் பற்றியது. ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த தூரம் தற்காலிகமானதா அல்லது அது நிரந்தரமான ஒன்றாக மாறுகிறதா. நந்தினியின் புதிய உலகம். லண்டன். நந்தினி கனவு கண்ட அனைத்தும் வேகமான, சவாலான, உற்சாகமான. அவள் ஒப்பந்தத்தை பெற்றிருந்தாள். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டாள். மேலும் தனது தொழிலில் செழித்து கொண்டிருந்தாள். ஆனால் இரவில் அவள் தனது குடியிருப்பில் தனியாக படுத்திருந்தபோது. அவளால் அந்த வெறுமையை அசைக்க முடியவில்லை. ஒரு மாலை ஒரு முதலீட்டாளர் ஆரியன் மல்ஹோத்ரா அவளை இரவு உணவிற்கு அழைத்தான். அவன் வசீகரமானவன், வெற்றிகரமானவன். அவளைப் போலவே வணிக உலகத்தை புரிந்துகொண்டான். நீ மிகவும் ஈர்க்கக்கூடியவள் நந்தினி. ஆரியன் தன் கண்ணாடியை உயர்த்திச் சொன்னான். அவளுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்த ஒரு பெண் அதை தேடுகிறாள். கண்டுபிடிப்பது அரிது. அவள் சிரித்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் குற்ற உணர்ச்சியை உணர்ந்தாள். அன்றிரவு அவள் தனது தொலைபேசியை எடுத்து. அவளும் விக்ரமும் இருக்கும் பழைய புகைப்படங்களை உருட்டினாள். அவள் வேலையில் மிகவும் சிக்கிக் கொண்டதால். அவளுக்கு மிகவும் முக்கியமானதை இழக்க நேரிட்டதா. பிரேக்கிங் பாயிண்ட். இந்தியாவுக்கு திரும்பிய விக்ரம் இறுதியாக தைரியத்தை வரவழைத்து அவளை அழைத்தான். அவள் பதிலளித்த போது. அவள் குரலில் இருந்த சோர்வு அவனால் கேட்க முடிந்தது. நந்தினி நாம் நலமாக இருக்கிறோமா. அவன் மெதுவாக கேட்டான். அவள் தயங்கினாள். எனக்கு தெரியாது விக்ரம். விஷயங்கள் மாறிவிட்டன. அவன் இதயம் இறுகியது. நாம் பிரிந்து செல்கிறோம் என்று சொல்கிறாயா. அவள் பெருமூச்சு விட்டாள். ஒருவேளை நாம் உண்மையில் என்ன விரும்புகிறோம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களிடையே அமைதி நீண்டது. முன்பை விட கனமானது. அவர்கள் தங்கள் காதலுக்காக போராடும் அளவுக்கு வலிமையானவர்களா. அல்லது அவர்கள் பயந்து கொண்டிருந்த தருணம் இதுதானா. அழைப்பு முடிந்த பிறகும் விக்ரமுக்கும் நந்தினிக்கும் இடையேயான அமைதி நீடித்தது. முதல் முறையாக அவர்களின் காதல் நிச்சயமற்றதாக உணர்ந்தது. ஒரு உடையக்கூடிய நூலால் தொங்கியது. விக்ரமின் போராட்டம் நாட்கள் வாரங்களாக மாறியது. விக்ரம் தன்னை வேலையில் ஆழமாக மூழ்கடித்தார். அவரது மருத்துவமனை செழித்து வளர்ந்தது. ஆனால் அவரது இதயம் வெறுமையாக உணர்ந்தது. ஒரு மாலை டாக்டர் மீரா அவரது சோர்வை கவனித்தார். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியாது விக்ரம். அவர் தனது கோயில்களை தேய்த்தார். என்ன செய்கிறீர்கள். நீ நன்றாக இருப்பதாக பாசாங்கு செய்கிறாய். அவர் பெருமூச்சு விட்டார். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை மீரா. நான் அவளை நேசிக்கிறேன். ஆனால் இப்போது நாம் உலகங்கள் பிரிந்திருப்பது போல் தெரிகிறது. அப்படியானால் அவளுக்காக போராடு என்று அவள் வற்புறுத்தினாள். ஆனால் முதலில் அவள் இன்னும் உன்னை விரும்புகிறாளா என்று கண்டுபிடிக்கவும். நந்தினியை மீண்டும் அழைக்கலாமா என்று விவாதித்து. அவன் தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தபோது அவளுடைய வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்தன. நந்தினியின் சந்தேகம். லண்டனில் நந்தினி வேறொரு வணிக விருந்தில் இருந்தாள். ஆனால் அவள் மனம் அங்கு இல்லை. ஆரியன் சாய்ந்தாள். நீ திசைதிருப்பப்பட்டிருக்கிறாய். அவள் ஒரு புன்னகையை கட்டாயப்படுத்தினாள். சோர்வாக இருக்கிறது. அவன் அவளை படித்தான். விக்ரமா. அவள் விலகி பார்த்தாள். இது சிக்கலானது. ஆரியன் பெருமூச்சு விட்டாள். நந்தினி உறவுகள் ஒன்றாக வளர்கின்றன அல்லது பிரிகின்றன. உன்னுடையது எது. அன்று இரவு அவள் தன் அபார்ட்மெண்டில் அமர்ந்திருந்தபோது அந்த கேள்வி அவளை துரத்தியது.
அவள் தன் தொலைபேசியை உருட்டிப் பார்த்தாள். அவளும் விக்ரமும் புன்னகைத்து மகிழ்ச்சியாக காதலில் இருக்கும் படத்தை பார்த்தாள். அதை விட்டுவிட அவள் உண்மையில் தயாரா? தேர்வு அன்றிரவு விக்ரமின் தொலைபேசி ஒலித்தது. நந்தினியின் பெயர் திரையில் மின்னியது. அவன் உடனடியாக பதிலளித்தான். நந்தினி, உன்னை நான் மிஸ் செய்கிறேன். அவள் கிசுகிசுத்தாள். நிம்மதியும் வலியும் அவன் மீது ஒரே நேரத்தில் மோதின. அப்போ திரும்பி வா. அவள் தயங்கினாள். என்னால் முடியாது. இன்னும் இல்லை. அவன் இதயம் கனத்தது. அப்போ நாம என்ன பண்றோம் நந்தினி? அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. எனக்கு தெரியாது. ஆனா உன்னை இழக்க நான் விரும்பவில்லை. விக்ரம் நடுக்கத்துடன் மூச்சை வெளியேற்றினான். அப்போ நாம இத கண்டுபிடிக்கணும். ஒன்னா சேர்ந்து. அவங்க காதல் இன்னும் உயிரோட இருந்துச்சு. ஆனா காதல் போதுமா? விக்ரமுக்கும் நந்தினிக்கும் இடையேயான அழைப்பு இருவரையும் அமைதியற்றவர்களாக ஆக்கியது. காதல் இன்னும் அப்படியே இருந்தது. ஆனால் நிச்சயமற்ற தன்மை புயல் மேகம் போல அவர்கள் மீது படர்ந்தது. விக்ரமின் உணர்தல். மறுநாள் காலை விக்ரம் காபி குடிக்க டாக்டர் மீராவை சந்தித்தார். அவரது சோர்வான கண்களை அவள் கவனித்தாள். அவள் அழைத்தாள். மீரா யூகித்தார். அவர் தலையசைத்தார். அவள் என்னை மிஸ் செய்கிறாள். ஆனால் அவள் திரும்பி வரமாட்டாள். மீரா பெருமூச்சு விட்டாள். விக்ரம், ஒருவரை மிஸ் செய்வதும் அவர்களை தேர்ந்தெடுப்பதும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். அவளுடைய வார்த்தைகள் கடுமையாக தாக்கின. அவர் பல மாதங்கள் காத்திருந்தார். நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் நந்தினியும் அதையே செய்கிறாரா? நந்தினியின் குழப்பம். லண்டனில் நந்தினி தனது அலுவலகத்தில் அமர்ந்து முந்தைய இரவு விக்ரம் அனுப்பிய செய்தியை பார்த்து கொண்டிருந்தார். நாம் ஒருவரை ஒருவர் நேசித்தால் நாம் ஏன் நழுவிச் செல்வது போல் உணர்கிறோம்? அவளுக்கு பதில் தெரியும். அவளுடைய வாழ்க்கை அவளை விழுங்கிவிட்டது. ஆனால் அவள் காதலித்த மனிதனை இழப்பது வெற்றிக்கு மதிப்புள்ளதா? ஆரியன் அவள் கதவை தட்டினான். நீ ஒரு பானம் வேண்டும் போல இருக்கிறாய். அவள் சிரித்தாள். வாழ்க்கையின் கையேடு போல. குடித்துவிட்டு ஆரியன் அவளை படித்தான். நீ பயப்படுகிறாய் இல்லையா? அவள் மேலே பார்த்தாள். எதற்கு பயப்படுகிறாய்? தேர்வு செய்கிறேன். நீ திரும்பிச் சென்றால் உன் தொழிலை இழக்க பயப்படுகிறாய். நீ தங்கினால் விக்ரமை இழக்க பயப்படுகிறாய். அவன் வார்த்தைகள் ஒரு நரம்பை தாக்கின. எனக்கு இரண்டும் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை உன்னால் முடியும், ஆரியன் சொன்னான். ஆனால் அவனால் முடியுமா? பிரேக்கிங் பாயிண்ட். அன்றிரவு நந்தினி மீண்டும் விக்ரமுக்கு போன் செய்தாள். எனக்கு இன்னும் நேரம் தேவை என்று அவள் ஒப்புக்கொண்டாள். விக்ரமின் இதயம் இறுகியது. எதற்கு நேரம்? இதைச் செய்ய முடியுமா என்று கண்டுபிடிக்க இரண்டையும் சமநிலைப்படுத்துங்கள். அமைதி அவர்களுக்கு இடையேயான இடத்தை நிரப்பியது. நான் உன்னை நேசிக்கிறேன் விக்ரம். ஆனால் நான் உன்னை என்றென்றும் காத்திருக்கச் சொல்ல முடியாது. விக்ரம் கண்களை மூடினான். என்னால காத்திருக்க முடியாது நந்தினி. ஒரு வேதனையான இடைநிறுத்தம். அப்போ என்ன அர்த்தம்? அவள் கிசுகிசுத்தாள். நான் நினைக்கிறேன். ஒருவேளை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் சொன்னான். அவன் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு மேல் இருந்தது. நந்தினியின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை இழக்க விரும்பவில்லை. அப்போ என்னை தேர்ந்தெடு விக்ரம் சொன்னான். முழுமையாக. நந்தினியின் மூச்சு முட்டியது. அவள் பதில் சொல்ல தயாராக இல்லை. முதல் முறையாக விக்ரம் உணர்ந்தான். ஒருவேளை அவன் இனி காத்திருக்க விருப்பமில்லாமல் இருக்கலாம். விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -9 தொடரும்.